ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுல அருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. இது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியில் முதல் பாடல். திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமானிடத்தே ஆழ்வார் அவனுக்கு அனைத்து தொண்டுகளையும் புரிய வேண்டும் என்று வேண்டி நிற்கிறார். எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் அனைத்து முறைகளாலும் அனைத்து விதமான தொண்டுகளையும் தேவரீருக்கு அடியேன் செய்ய வேண்டும், இதை தேவரீர் தான் அடியேனுக்கு அருள வேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுகிறார். பெருமானுக்கு தொண்டு புரிய ஆசைப்படுகிறோம். வேற யாருக்கு தொண்டு செய்யலாம்? இறைவன் அடியார்களுக்கு தொண்டு செய்யலாம். வேற யாருக்கு? சான்றோர்கள் இறையடியார்களுக்கு தொண்டு செய்யலாம். பிராட்டி, பெருமான், விஷக்சேனர், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், நல்லார்கள், இத போல பலருக்கு நாம் தொண்டு செய்யலாம். வயதில் மூத்தவர்கள், அவர்கள் நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸ் இப்ப சொல்றமே, அவர்கள் அனைவருக்குமே தொண்டு புரியலாம். சின்ன சின்ன தொண்டுகள்ல இருந்து, ஒரு பஸ்ல ஏறி நாம உட்கார்ந்துருக்கோம், வயசானவர் வருகிறார், நாம எழுந்து இடம் கொடுக்கிறோமோ இல்லையோ, அதுல இருந்து அந்த மைண்ட் முதல்ல வரணுமே, அந்த எண்ணம் பண்பாடு வர வேண்டும் அல்லவா? இப்படி இருக்கிற சின்ன தொண்டுகள்ல இருந்து ஆரம்பித்து நம்ம சொத்தை பிரித்து கொடுப்பதோ, மற்றொரு தொழிலுடைய பகிர்ந்து கொள்வதோ, அவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஆதாரத்தை ஏற்படுத்தி வைக்கிறதோ, எந்த தொண்டுகளையும் செய்யலாம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு நிர்பந்தம், கண்டிஷன் ஒன்னே ஒண்ணுதான். அந்த கண்டிஷனை தான் இன்னைக்கு நாம விதுரர் சொல்ற ஸ்லோகத்துல பார்க்க போறோம். 6 பேருக்கு தொண்டு புரியாதே என்று கூறுகிறார். என்ன சுவாமி இவர் எதை கேட்டாலும் இன்ன இடத்துல போகாதேங்கிறார். உதவி பெற்றுக்கலாமா? இந்த 9 பேர்கிட்ட உதவிக்கு போய் நிற்காதேங்கிறார். தொண்டு இந்த 6 பேருக்கு தொண்டே செய்யாதேங்கிறார். ஏன் செய்தால் என்னன்னால், பண்ணி பார்த்தா தெரியும் அதுல இருக்கிற கஷ்டம். அவர் தெரிஞ்சவர் வாண்டான்னு சொல்றார். நான் பட்டுத்தான் தெரிஞ்சுப்பேன்னா பட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும். பெரியோர்கள் பட வேண்டாம், நாங்க பட்டுட்டோம் தெரிஞ்சுக்குங்கோ என்று எழுதி வைப்பார்கள். ஆனா மக்களுக்கு எப்பவுமே வழக்கம், அது என்ன அவர் சொல்றது நாம கேட்டுக்கிறது. நாமே பண்ணி பார்ப்போமேன்னா அப்ப விழற அடிய நம்மால தாங்க முடியணும் இல்லையா? விதுரர் அதை புரிஞ்சுட்டு இருக்கார். அவர் பார்த்த வாழ்க்கை அனுபவம், அவருடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவர் எழுதி வச்சு விட்டார். அவர் மட்டும் இல்ல, அவருக்கு முன்னோர்கள் ரிஷிகள் அனைவரும் சேர்த்து எழுதி வைத்தது. அப்ப நாம் அதை படிச்சுட்டு ஆம் நமக்கு நன்மையத்தான் சொல்லியிருப்பார்கள். அப்ப இந்த 6 பேருக்கு தொண்டு புரிய கூடாது. ஒண்ணு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல பண்பு இருக்கிறதோ இல்லையோ, தீய பண்பு கண்டிப்பா கூடாது. என தீமை இருந்துடுத்து அது அனர்த்தத்தில் போய் முடியும். நன்மை இல்லை என்றால் நாளைக்கு வரவழைச்சுக்கலாம், அதுல தப்பில்லை. ஆனா தீமையை முதல்ல தடுத்துடணுமே. புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கு, குடிக்கும் பழக்கம் இருக்கிறது, சூதாடும் பழக்கம் இருக்கிறது, தீய பழக்கம். காலங்கார்த்தால குளிக்கிற பழக்கம் இல்லை, பெருமானுக்கு நித்தியப்படி பூசை செய்யும் பழக்கம் இல்லை, பெரியோர்களை தினமும் விழுந்து வணங்கும் பழக்கம் இல்லை. இதெல்லாம் நன்மை இல்லாமை. தீமை இருக்கிறதுங்கிறது ஒண்ணும், நன்மை இல்லாத இருக்கிறதுங்கிறது மற்றொன்று. இப்ப பெரிய நித்தியம் வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டு போறச்சே, அப்பா அம்மாவை பிள்ளை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டே போறதில்லை. இது அப்பாவுக்கே வருத்தமா இருக்கும், அம்மாவுக்கே இருக்கும். போனா போறது, நாளைக்கு அந்த நல்ல பழக்கத்தை வரவழைச்சுக்கலாம். ஆனா அம்மாட்ட பேசி பாருங்க, அவ முதல்ல என்ன சொல்லுவான்னா, கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாத இருந்தா போரும், நல்ல பழக்கமானா நாளைக்கு வரவழைச்சுக்கலாம். முதல்ல கெட்டது ஒழியணும் இல்லையோ, அதுக்குத்தான் விதுரர் இவ்வளவு ஜாகிரதையா இருக்கார். யாருக்கு தொண்டு புரிய கூடாதோ அதை தவிர்த்துடு. நீ இறைவனுக்கு தொண்டு புரியறதுக்கு நாளைக்கு வா, அதை சொல்லி அப்புறம் திருத்தி கொள்ளலாம். முதல்ல யாருக்கிட்ட தலை குனிய கூடாதோ, வணங்க கூடாதோ, அவர்களிடத்திலேருந்து வேலை கொடு. ஏன் இப்படி சொல்றாருன்னா, அசேவிய சேவான்னு இதற்கு பேர். யார தோத்திரம் செய்யக்கூடாதோ, ஆருக்கு தொண்டு புரிய கூடாதோ, அதை செய்தால் நாமும் தாழ்ந்தவர்களாகி விடுவோம். நமக்கு ஏற்கனவே பாவம் அதிகம். இதை இன்னும் வளர்த்து கொள்ளாமல் இருக்க இன்னாருக்கு தொண்டு புரியாத இருக்கணும். நாம வாயாலையும் அவர்களை புகழ்ந்து பேசிடக்கூடாது, உடம்பாரையும் அவர்களுக்கு தொண்டு புரிய கூடாது. என்ன சுவாமி அவ்வளவு மட்டமானவர்களா? இப்படி கூட ஒரு மனிதனை பிடிச்சு தள்ளலாமான்னா தள்ள வேண்டிருக்கு இல்லையே. எந்த கெட்டவனுக்கும் தொண்டு புரிய வேண்டாமன்னா, எந்த கெட்டவனுக்கும் உதவலாம், எந்த கெட்டவனுக்கும் தொண்டு புரிய கூடாது. ஒரு மருத்துவருக்கு என்ன சொல்லி கொடுப்பா? ஒரு தீவிரவாதியே வந்தார், அடிபட்டுன்னு வந்தா கூட மருத்துவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. முதல்ல அவனுக்கு சிகிச்சை பண்ணி நோயாளியை குணப்படுத்தணும். இதுதான் மருத்துவருக்கு வேலை. வாஸ்தவம்.
அது உதவுதல். தன்னுடைய ப்ரொஃபஷன் என்னவோ அதுக்கு எத்திக்ஸ் மாறாம நடந்துக்கிறது. ஆனா அதே வைத்தியர் நாளில இருந்து எப்ப அவருக்கு நான் உடம்ப சரிப்படுத்தினேனோ இனிமே இவர் தீவிரவாதத்துக்கு நானும் தொண்டு புரிய போகிறேன் இப்படின்னு சொல்ல போனாதான் தப்பு. அவரை உயிரை காப்பாத்த வரைக்கும் உதவினது நியாயம். ஆனா அதற்கப்புறம் தொண்டு புரிவதற்கு போகக்கூடாது அல்லவா? அப்படி யாராருக்கெல்லாம் சேவை பண்ணக்கூடாது என்ன 6 பேரை சொல்றார். சங்கிளிஷ்ட கர்மாணம், அதிப்பிரமாதம், நித்யானிருத்தம் ச அதிருட பக்திஞ்ச, விசிஷ்டராகம், பட்டுமானினம் ச அபி ஏதானு ந சேவேத நராதமான் ஷட். இந்த 6 மனிதர்களுக்கு தொண்டு புரியாது. முதல் 6 பேர் 6ன்னு சொல்றேன். சங்கிளிஷ்ட கர்மானம், யார் துயரம் தரு செயலை செய்கிறாரோ, ஒரு செயலை கஷ்டம் இல்லாம சுலபமா செய்யணும் இல்லையா? கஷ்டம் கொடுக்கக்கூடிய செயலை செய்வார். இப்படி ஏறி போலாமே நாள் இல்ல நான் அம்பல ஏறி தும்பல ஏறி 3வது மாடிக்கு போயிட்டு தான் 2வது மாடிக்கு வருவேன் இப்படின்னு ஒருத்தர் முடியாது பிடிச்சா, சாமி 2வது மாடி ஏறக்கூடாதா? இல்ல நான் 4வது மாடிக்கு போயிட்டு அப்புறம் 2 மாடி இறங்கி வருவேன் நாள். இதெல்லாம் கஷ்டமான செயலை செய்யறவா, நம்மள நாமே வருத்தி கொள்ளுபவர்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு தொண்டு புரியாதே. அதிப்பிரமாதம், மிகுந்த மதம். மதம்னா மெதர்ப்பு, மெதர்ப்புனா அகங்காரம், செருக்கு. நான் மெத்த படித்தவன், நான் பெரும் பணக்காரன், நான் உயர் குலத்தில் பிறந்தவன், நான் பேரழகன் என்கிற மதம் இருந்தால் அப்படிப்பட்டவனுக்கு தொண்டு புரியாதே. நித்திய அனிருத்தம், எப்போதும் பொய் பேசுறதே விரும்பி பேசுறவர். பொய் பேசிட்டமேன்னு கூட நினைக்கிறவர் இல்லை, விருப்பத்தோட நானா கொண்டு பொய் பேசுறேன் அப்படின்னு பேசுபவர். அதிருட பக்தி கஞ்ச, திருடமான பக்தி இல்லாதவர். பகவானிடத்திலும் பாகவதர்களிடத்திலும் உறுதியான பக்தி வேணும், உறுதியான அன்பு வேணும். அந்த பக்தி இல்லாதவர், பக்தி இல்லாதவர்களுக்கு தொண்டு புரியாதே. விசிஷ்ட ராகம், அன்பில்லாதவருக்கு தொண்டு புரியாதே. பக்தி இல்லாட்டாலும் போகாதே. அதே போல ராகம், அன்பில்லாவிட்டாலும் செல்லாதே. பட்டுமானினம், பட்டுமானினம்னா தன்னைத்தானே மெத்த படித்தவன், ரொம்ப பெரிய புத்திசாலி என்று நினைச்சிருக்காரோ இல்லையோ, அப்படி இருப்பவர்களுக்கும் தொண்டு புரியாதே. இப்படிப்பட்ட 6 பேருக்கும் தொண்டே செய்யாதே, அவர்களை நாடாதே. இதுல முதல்ல சொல்றார் சங்கிளிஷ்ட கர்மாணம், துயரந்தரு செயலை செய்பவர்கள். பகவானுக்கு அதுல பிடித்தமே கிடையாது. நாம நம்ம உடலை வருத்தி கொண்டுதான் பெருமானை அடைய வேண்டும், இதில் அவருக்கு விருப்பம் இல்லை. ஆழ்வார்கள் கொடுத்த சரணாகதி மார்க்கத்துக்கே பெருமை என்ன தெரியுமா? நம்மள வருத்தி கொண்டு பெருமான் அடைய வேண்டிய தேவையே இல்லை. ஆனந்தமா இருக்கலாம், எளிதான தொண்டுகளை செய்யலாம், அவரே நமக்கு முக்தி கொடுத்துருவார். இதுதான் சரணாகதியின் சிறப்பு. இப்ப நான் சொன்ன 3 வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா? நல்லா மனசுல யோசிச்சு பாருங்க. நாம ஆனந்தமா இருந்துடலாம், கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை, எளிதில் பெருமாள் முக்தி கொடுக்கிறார். சாமி இதுல எங்கேயோ சூக்ஷ்மம் இருக்கு சாமி. ஏன்னா இந்த மாதிரி மட்டும் ஒரு விஷயம் கிடைச்சிடவே கிடைச்சிடாது. ஏதோ ஒண்ணு உயர்ந்த விஷயம் கிடைக்க போறது, அதுக்கு நீங்க ஒண்ணும் முயற்சியே பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலைக்கு வந்தா போறோம். நீங்க ஒண்ணும் படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க பெரிய முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டாம். ஆனா நான் 2 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் கொடுக்குறேன்னா இது எங்கேயோ ஆபத்து இருக்கு சாமி. படிக்கவும் வேண்டாம் நுட்டீர், 2 மணி நேரம் வேலைக்கு வந்தா போதும் நுட்டீர், முயற்சி ஹார்ட் ஒர்க்கும் வேண்டாம் நுட்டீர், எஜுகேஷன் குவாலிபிகேஷனும் வேண்டாம், ஹார்ட் ஒர்க்கும் வேண்டாம், ஒர்க்கிங் ஹவர்ஸ் 2 hours, ஆனா சம்பளம் என்ன 2 லட்சம். நம்பிக்கையே போடும். அப்ப இவர் ஏதோ தப்பான தொழிலுக்கு நம்மள கூப்பிடுறார், வந்துட்டு எங்கேயோ இந்த பெட்டியை கொண்டு போய் அங்க பொட்டியை கொடுத்துட்டு வா. உடனே பயம் வந்துடும் நமக்கு. பொட்டிக்குள்ள என்ன வச்சிருக்காரோ கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு, ஏதான போதை பொருளா மாத்த சொல்றாரான்னு பயந்து படுறோம் இல்லையோ. அப்ப ரொம்ப குறைச்சலா வேலை செய்ய சொல்லிட்டு ஆனந்தமா இரு, நிறைய பணம் கிடைக்கும். பெரிய பலம்னாலே நம்பிக்கை வராது. சரணாகதி மார்க்கம் அப்படிப்பட்டதுதான். அப்பேற்பட்ட வைகுந்தம் கிடைக்கும். அதுக்கு நீ ஒண்ணும் பெருசா முயற்சி எடுக்க வேண்டாம். இறைவனுடைய முயற்சியாலும் இரக்கத்தாலும் உனக்கு மோட்சம் கிடைச்சிடும். நீ சரணாகத்தின்னு ஒண்ணு பண்ணினா போறோம். பண்ண பிற்பாடும் ஆனந்தமா சுலபமா சின்ன சின்ன தொண்டுகளை புரிந்து கொண்டு இருக்கலாம். 108 கோயிலுக்கு போனாதான் மோட்சம்ங்கிறது இல்லே, 108 தடவை பிரதட்சணம் பண்ணாதான் முக்திங்கிறது கிடையாது. நம்ம உடலை வருத்தி கொண்டு நேர்த்தி கடன்களை செலுத்துகிறா போலே கஷ்டப்பட்டாதான் முக்திங்கிறது கிடையாது. பெருமான் பெற்றோரானபடியால் ஒரு குழந்தை வந்து நின்று நமஸ்காரம்னு சொன்னாலே பெற்றோருக்கு ஆனந்தம். உடனே குழந்தைய கூட்டு, உனக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னா என்ன 108 தடவை சுத்தி வா அப்படின்னு அப்பா அம்மா சொல்லி பார்த்திருக்கீங்களா? சுத்த ஆரம்பிச்சா குழந்தை கால் வலிக்குமே, அப்பாவுக்கு தெரியாதா அம்மாவுக்கு தெரியாதா? அப்ப குழந்தையினிடத்தில் இருக்கிற அன்புனாலே குழந்தைக்கு நல்லது பண்றாளே தவிர குழந்தையினுடைய முயற்சியாலே குழந்தைக்கு நல்லது நடப்பதில்லை. ஒரு குழந்தைக்கு தாயார் பால் ஊட்டுறார்.